முதல் அபினி போர் 1839 1842 வரைக்கும் நடைபெற்றது. யார் யாருக்கு இடையில் நடைபெற்றதுன்னா, இங்கிலாந்துக்கும் சீனாவுக்கும். இங்கிலாந்து, யூகே, பிரிட்டனு, ஆங்கிலேயர்கள் எப்படி சொன்னாலும் ஒன்று தான். சீனாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் நடைபெற்றது. தனிமையில் இனிமை கண்டு கொண்டிருந்த சீனாவை முதலில் மேலை நாடுகள் தாக்கியது முதல் அபினி போரில் தான். தனிமையில் இனிமை கண்டு கொண்டிருந்த சீனாவை முதலில் மேலை நாடுகள் தாக்கியது முதல் அபினி போரில் தான். சீனர்களை தாக்கிய முதல் மேலை நாட்டவர் யார் அப்படின்னா இங்கிலாந்து தான். சீனர்களை தாக்கிய முதல் மேலை நாட்டவர் இங்கிலாந்து. சீனர்கள் தாக்கப்பட்ட முதல் போர் எதுன்னு கேட்டால் அபினி போர் தான். சீனர்கள் தாக்கப்பட்ட முதல் போர் அபினி போர், முதல் அபினி போர் தான். சீனர்களை தாக்கிய முதல் மேலை நாட்டினர் இங்கிலாந்து, பிரிட்டிஷு, ஆங்கிலேயர்கள், எது வேணாலும் சொல்லலாம். சீனர்கள் தாக்கப்பட்ட முதல் போர் முதல் அபினி போர். சீனர்கள் தாக்கப்பட்ட முதல் போர் முதல் அபினி போர். 19ஆம் நூற்றாண்டில் தொழிற்புரட்சியினால் ஐரோப்பிய நாடுகள் கடல் வாணிபத்தில் தீவிரமாக ஈடுபட்டது. அதனால் அவங்க ஒரு 3 முக்கியமான பொருட்களை கையில் எடுத்தாங்க. வாணிபம், சமயத்தை பரப்புறது, ஏகாதிபத்தியம். இந்த 3 முக்கியமான இதில் அநேகமான நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த குறிக்கோள்களை கொண்டு இந்த அந்த முக்கியமாக இங்கிலாந்து செயல்பட்டது. அதில் ஐரோப்பா நாடுகள் செயல்பட்டது. அதில் முக்கியமானது இங்கிலாந்து. உண்மையில் ஐரோப்பிய வணிகர்கள் நுழைந்த நாடு வேட்டைக்காடாக மாறியது. அந்நாட்டின் கடைசி துளி வளத்தையும் மனசாட்சி இன்றி சுரண்டி கொண்டனர். ஓகே, இப்போ முதல் அபினி போருக்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம். வெளிநாட்டு வாணிபத்தின் மீது சீனா கொண்டிருந்த கொள்கை. ஒரு வெளிநாட்டு வாணிபம்னா சீனா எப்பேற்பட்ட கொள்கையை கொண்டிருந்தாங்க, அந்த கொள்கையால் இது ஒரு அபினி போருக்கான வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டு ஒரு காரணமாக மாறியிருக்கு. பொருளாதார தன்னிறைவு என்ற கோட்பாட்டில் சீனா உறுதியாக இருந்தாங்க. எங்கள் நாட்டு பொருட்கள் எங்களுக்கு போதும், வெளிநாட்டு பொருட்கள் எங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு வேணும்னா எங்கள் நாட்டு பொருட்களை நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லினா ஒரு பெருந்தன்மை மிகுதியான மனப்போக்கு கொண்டிருந்தாங்க சீனாவுடைய பட்டு, பீங்கான் பொருட்கள் மற்றும் கலை வேலைப்பாடுகள் கொண்ட பொருட்கள் மற்ற உலக சந்தையில் பெரும் மதிப்பு மிக்கதாக இருந்தது, வரவேற்கப்பட்டது. அதனால் சீனா புதுமை பொருட்கள் தேவையில்லை அப்படின்னு லெட்டர் போடுற அளவுக்கு பெருமிதம் கொண்டிருந்தாங்க. 1793 இங்கிலாந்து மன்னர் 3ஆம் ஜார்ஜுக்கு சீன மஞ்சு பேரரசர் சின்லுங் அப்படிங்கிற ஒரு கடிதம் எழுதுறாரு. நாங்கள் எல்லா பொருட்களையும் பெற்றிருக்கிறோம், புதிய அல்லது நுட்பமான பொருட்கள் மீது எங்களுக்கு விருப்பம் கிடையாது, உங்கள் நாடு உற்பத்தி செய்யும் பொருட்கள் நாங்கள் பயன்படுத்த விரும்பவில்லை அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. இந்த லெட்டர் இன்னும் நிறைய இருக்குது, அதில் ஒரு குறிப்பிட்ட பாகம் மட்டும்தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு லெட்டர் அனுப்புனான்னா 1793 சீன பேரரசர் மஞ்சு பேரரசர் சின்லுங் அப்படிங்கிற மன்னர் இங்கிலாந்து மன்னர் 3ஆம் ஜார்ஜுக்கு 1793 ஒரு இருமாப்போட ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். அயல் நாட்டு உறவுகளை பற்றிய சீனருடைய அறியாமை என்ன? தங்களுடைய நடுவன் பேரரசம் உலகத்திலேயே நாகரிக நாடுகளில் நடுநாயகமாக உள்ள பேரரசு அப்படின்னு நினச்சாங்க. நாம தான் பழமைவாத நாகரிகம் கொண்டவங்க, மற்றவங்கெல்லாம் செந்நிற காட்டு மிராண்டிகள், ஐரோப்பியர்கள்லாம் செந்நிற காட்டு மிராண்டிகள் அப்படின்னு நினச்சாங்க. மற்ற திறமையுள்ள நாடுகளுக்கு அது சமமாகவே இடம் அளிக்க மறுத்து விட்டது சீனா. அதே மாதிரி பீக்கிங் அப்படிங்கிற சீன தூதரக தொடர்புக்கு கிடையாது. பீக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஃபர்பிடன், மறைக்கப்பட்ட பேரரசாகவே இருந்தது. சீனர்களின் உயர்வு மனப்பான்மை ஆல்ரெடி சொன்னோம்ல, உலகிலேயே சீனர்கள் தான் நாகரிகமானவர்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. அவர்களுடைய அரசு தெய்வீக பேரரசு அப்படின்னும் அவர்களுடைய அரசர் தெய்வீக பேரரசர் அப்படின்னும் ஒரு மேலாண்மை உணர்வு கொண்டு சீனர்கள் இருந்தாங்க. இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா கோடோ முறை என்னன்னா,
அரசரை பார்க்க வருபவர்கள் அரசரின் முன்போ அல்லது அரசரின் உருவப்படம் முன்போ 9 முறை மண்டிட்டு வணங்கி பிறகுதான் அரசரை சந்திக்கிறதுக்கு பேசுறதுக்கும் பெர்மிஷன் வழங்கப்படும். இந்த முறைக்கு பேரு கோடோ முறை அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த முறையை வச்சு என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம? அவங்க தான் பெரிய பண்பாடு மிக்கவங்க, அவங்க தான் பெரிய ஆளுனும், மற்றவங்களாம் அவங்களுக்கு கீழே அப்படின்னு ஐரோப்பியர்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கான்டன்ல இருந்த வணிக முறை, கான்டன் நகரில் மட்டும் வணிகம் செய்ய தனி உரிமை வழங்கியிருக்கு சீனா. கான்டன்ல மட்டும்தான், அதாவது கான்டனுக்கு அருகில் உள்ள மக்காவோ அந்த துறைமுகத்தில் மக்காவோ அப்படிங்கிற துறைமுகத்தில் மட்டும்தான் வணிகர்கள் தங்கணும், கப்பல்கள் நிப்பாட்டணும். இதில் கோஹாங் முறை, கோஹாங் அப்படின்னு அதாவது டைரக்டாக கான்டாக்ட் சீன மக்களோட ஐரோப்பியர்கள் இருக்கக்கூடாது. அதுக்காக கோஹாங் அப்படிங்கிற 13 சீன வணிக குழுக்கள் அடங்கிய ஒரு குழுவை ஏற்படுத்துகிறாங்க. அந்த 13 சீன வணிக குழுக்கள் அடங்கிய குழுவுக்கு பேர் தான் கோஹாங். அந்த கோஹாங் முறை மூலயமா, அந்த கோஹாங் அமைப்பு மூலயமா தான் மக்களோடையும் மன்னர்களோடையும் தொடர்பு கொண்டாகணும். மக்கள் டைரக்டாக வணிக கம்பெனி கிட்ட போயிட்டு பொருட்கள் வாங்குறதோ விற்கிறதோ கூடாது. அதில் விற்பனைன்னு ஒன்றுமே கிடையாது. அவங்க பொருட்கள் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. சீன பொருட்கள் தான் இங்கிலாந்துக்கு போய்கிட்டு இருந்ததே ஒழிய இங்கிலாந்து பொருட்கள் எதுவும் சீனாவுக்கு வந்த பாடில்லை தொடக்கத்திலேருந்து. 13 வணிக குழுக்கள் மூலியமாக தான். இப்போ இந்த 13 வணிக குழுக்களுக்கும் அவங்க என்ன பண்ணணும்? இப்போ அந்த கம்பெனிஸ் வணிக குழுக்கள் ஏதாவது விண்ணப்பம் தெரிவிக்கணுன்னாலும், அரசுக்கு எதுவும் சீன அரசாங்கத்துக்கு எதுவும் விண்ணப்பம் தெரிவிக்கணுன்னாலும், இல்லை சீன அதிகாரிகளோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னாலும், இந்த 13 வணிக குழுக்கள் கோஹாங் அமைப்பு மூலியமாக தான் எதுவாக இருந்தாலும் செயல்படுத்தணும். இது ஒரு வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அடுத்து சுங்கவரி முதல்ல, அதாவது பெயரளவில் 2% தான் சுங்கவரி. ஆனால் அவங்க 4% வரைக்கும் வரி வசூலித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சீன அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க அடிக்கடி வரிகளை உயர்த்தி வசூலிக்க ஆரம்பித்தாங்க. எந்த அளவுக்கு உயர்த்தினாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவை விட 10 மடங்கு வரி வசூல் அதிகமாக நடைபெற்றிருக்கு. 10 மடங்கு வரைக்கும் வரி வசூல் அதிகமாக நடைபெற்றிருக்கு. இதுவும் ஒரு வெறுப்பை தூண்டியது. வியாபாரத்தில் இது பெரிய விஷயம் இல்லையா? அடுத்து சமூக அந்தஸ்து. சீனாவில் பார்த்தீங்கன்னா சமூக அந்தஸ்து எந்த மாதிரி இருக்குன்னா, அவங்களுடைய சமூக அந்தஸ்தில் முதல் நிலையில் கற்றறிந்தோரும், 2ஆம் நிலையில் உழவர்களும், 3ஆம் தர அந்தஸ்தில் நெய்தல் தொழில் செய்பவர்களும், 4ஆம் தர அந்தஸ்தில் வணிகர்கள் மற்றும் படைவீரர்கள் இருந்தாங்க. அப்போ வணிகர்களும் படைவீரர்களும் கீழ்நிலையில் வைக்கப்பட்டிருந்தாங்க. இதே ஒரு கான்செப்டில் தான் வெளிநாட்டிலிருந்து வந்த வணிகர்களையும் சீனர்கள் பார்த்தாங்க. அதுதான் அங்கே பிரச்சனையே. அது அவங்களுக்கு ஒரு பெருத்த அவமானமாக இருந்துச்சு. ஏதோ கீழ்த்தர மக்களை நடத்துறது போல நடத்துனது அவங்களுக்கு பிடிக்கலை. வாணிபத்தை பொறுத்த வரைக்கும் சீனர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஏற்றுமதி மட்டும்தான் பண்ணாங்க, இறக்குமதி பண்ணலை. அதான் சொன்னார் இல்லையா அந்த மன்னர், உங்கள் நாட்டு புதிய புதுமையான சிறந்த பொருட்கள் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் பொருட்களே எங்களுக்கு போதும், நீங்கள் வேணும்னா எங்ககிட்ட இருந்து பொருட்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதுலேருந்தே தெரியும். வாணிபத்தை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு ஏற்றுமதி மட்டும்தான், சீன பொருட்கள் தான் வெளியில் போச்சே தவிர மற்ற ஐரோப்பிய நாட்டு பொருட்கள் எதுவும் உள்ளே வரலை. அதனால வியாபாரம் பண்ணவங்க சீன பொருட்களை மட்டும்தான் வாங்க முடிஞ்சுது. அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்களோ அந்த பொருட்களை இங்கே விற்க முடியல. அடுத்து அயல்நாட்டவர் மீது நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க. என்னென்ன கட்டுப்பாடு? அவங்க குறிப்பிட்ட ஒதுக்கப்பட்ட இடத்துல இருந்து வெளியில சுற்றக்கூடாது. போக் என்ற இடத்துக்கு வெளிநாட்டு கப்பல்கள் வரக்கூடாது. அதாவது இந்த போக் அப்படிங்கிற இடம் கான்டன் துறைமுகத்துக்கு அருகில் இருக்கு. அந்த இடத்துக்கு வெளிநாட்டு கப்பல்கள் வரக்கூடாது. பெண்களும் துப்பாக்கியும், பெண்கள் தொழிற்சாலைக்குள் அனுமதிக்கப்படக்கூடாது. அது எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, சீன பெண்களாக இருந்தாலும் சரி, ஆங்கில பெண்களாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய பெண்களாக இருந்தாலும் சரி, எந்த பெண்களும் தொழிற்சாலைக்குள்ளே வரக்கூடாது. துப்பாக்கி எதுவும் தொழிற்சாலைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. 8 சீனர்களுக்கு மேலே ஒரு கம்பெனியில் பணியில் அமர்த்தப்படக்கூடாது. கோஹாங் மூலம் மட்டும்தான் எந்த ஒரு விண்ணப்பமும் அவங்க செய்யணும். அயல் நாட்டவர்கள் நதிகளில் படகு ஓட்டக்கூடாது.
நதிகளில் படகு ஓட்டக்கூடாது. அயல்நாட்டவர்கள் படகுல ஏறி சுற்றி பார்ப்போம் அப்படின்லாம் வரக்கூடாது. மூடப்பட்ட நாற்காலிகளில் அமர அனுமதி கிடையாது. அந்த படகுல அந்த போட் ஓப்பன் போட்டாக தான் இருக்கணும். மேற்கூரை இடப்பட்ட போட்டில் உள்ள நாற்காலி போட்டு அமர்ந்து வரத்துக்கு அனுமதி கிடையாது. அவங்களோட இடமாவே இருந்தாலும் அவங்களுடைய கம்பெனியாக இருந்தாலும் 100 கஜத்திற்குள் தான் அவங்க சுற்றி வந்திருக்கணும். அதுவும் அடிக்கடி சுற்றக்கூடாது. அந்த தொழிற்சாலைகள்லேயே வாணிப காலம் தாண்டி காண்டனில் தங்கக்கூடாது. மக்காவோவில் மட்டும்தான் அவங்களுடைய எல்லா பழக்க வழக்கங்களையும் வச்சுக்கணும். கப்பல் நங்கூரம் போடக்கூடாது. வாம்போவில் மட்டுமே இட வேண்டும். மற்ற இடங்களில் கப்பல் நங்கூரம் போடக்கூடாது. அயல்நாட்டவர்கள் சீன நூல்களை வாங்கக்கூடாது. சீன மொழியினை கற்றுக்கொள்ளக்கூடாது. சீன சட்டப்படி தான் ஐரோப்பியர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். இது மாதிரியான சட்டங்கள்லாம் அவங்க வணிகர்களுக்கு போட்டாங்க. அடுத்து சமயப்பரப்பு குழுவினரின் பேராசை திட்டங்கள். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கிறிஸ்தவத்தை பரப்பணும் அப்படிங்கிற பேராசையை அவங்கள்ட்ட இருந்தது. அதனால அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க. அது சீன மக்களுக்கு பிடிக்கலை. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் போன ஒரு இதுலேயே என்னன்னா, வாணிபம் அப்படிங்கிற பேரில் உள்ள நுழைஞ்சி சமையல் பரப்பு குழுவினர் மூலமா மக்கள் மனசில் இடம்பெற்று ஏகாதிபத்தியத்தை நிலைநாட்டுறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு ஆங்கிலேயர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறதா நம்ம பார்த்தோம். அடுத்து அரசியல் அடிப்படையிலான உறவு ஏற்பட முயற்சி பண்ணது பிடிக்கலை. அது எல்லாமே தோல்வியில் முடிஞ்சது. மொத்தம் 1816 வரைக்கும், அதாவது 1787 1816 வரைக்கும் 3 தூதுக்குழுக்களும் 1833 4வது தூதுக்குழுவும் வந்தது. இந்த 3 தூதுக்குழு 1787 சார்லஸ் காத்காட் அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஒரு தூதுக்குழு சீன பேரரசரை சந்திக்க அனுப்பப்பட்டது. அந்த குழு தோல்வியில் முடிஞ்சது. 1792 மெட்காட்டனே அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு குழு அனுப்பப்பட்டது. அந்த மெட்காட்டனேவுடைய குழுவும் தோல்வியில் முடிஞ்சது. 1816 ஆமஸ்ட் பிரபு தலைமையில் ஒரு குழு அனுப்பப்பட்டது. அந்த தூதுக்குழுவும் தோல்வியில் முடிஞ்சுது. இதெல்லாம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலியமாக அனுப்பப்பட்ட குழுக்கள். 1833 என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பட்டயம் ரெனிவல் ஆகலை. வணிக பட்டயம் ரெனிவல் ஆகலை. அதனால் ரெனிவல் ஆகாமல் ஆங்கில பேரரசு டைரக்டாக வணிகம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணி அவங்க தன்னுடைய ஒரு பிரதிநிதியை அனுப்புகிறாங்க. அவர் தான் நேப்பியர். அந்த நேப்பியர் ஒரு நேப்பியர் தூதுக்குழுவும் தோல்வியில் தான் முடிஞ்சுது. அடுத்து அபினி வாணிகம். 1729 100 பெட்டிகள் அபின் இறக்குமதி ஆயிருக்கு சீனாவுக்கு. இதே 1830 அதை விட தாண்டின அமௌண்ட் தான் அபினி பெட்டிகள் இறக்குமதி ஆயிருக்கு. சரியாக சொல்லணும்னா 1835 26,000 பெட்டிகள் அபின் இறக்குமதி ஆயிருக்கு. இதே 1838-39 4,000 பெட்டிகள் அபின் 40,000, அது 4,000 கிடையாது, 40,000 பெட்டிகள் அபின் இறக்குமதி ஆயிருக்கு. ஸோ 1729 1000 பெட்டி, 1830 1000 பெட்டிங்கிறேன், 1729 100 பெட்டிகள், 1830 100 பெட்டிக்கும் அதிகம், 1835 26,000 பெட்டிகள், 1838-39 40,000 பெட்டிகள் அப்படின்னு சீனாவுக்கு இறக்குமதி ஆயிருக்கு. இந்த இறக்குமதியில் 4 முதல் 5 மில்லியன் வெள்ளி நாணயங்கள் சீனாவுடைய நாணயங்கள் வெளியேறியிருக்கு. ஸோ 1729 யுங் செங் அப்படிங்கிற மஞ்சு மன்னர் அபினி வணிகத்துக்கு தடை செய்ய முடிவு செய்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு நாகரிகமான அரசாங்கமும் மக்களுக்கு பெரிதும் தீங்கிழைக்கும் இத்தகைய வாணிபத்தை பொறுத்து கொள்ளாது அப்படின்னு யுன்செங் மன்னர் 1729 அபினி வணிகத்துக்கு தடை செய்ய முடிவு செய்திருக்காரு. 1800 சியாசிங் அப்படிங்கிற மஞ்சு பேரரசர் அபினி வணிகம் சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதே நேரத்தில் சீன அரசாங்கம் அபினியை தடை செய்ய ஆணையும் பிறப்பிச்சிருக்கு.
கள்ளக்கடத்தல் மூலமாக இப்படி ஆணைகள் பிறப்பிச்சாலும், அதாவது 1729 யுன்செங் மன்னர் வந்து தடை செய்யும்படி முடிவு பண்ணியிருக்காரு. 1800 வந்து சியாச்சிங் மன்னர் வந்து ஆணை பிறப்பிச்சிருக்காரு. ஆனாலும் கள்ளக்கடத்தல் மூலமாக அபினி வாணிகம் நடைபெற்றிருந்தது கள்ளச்சந்தை வழியாக. பிரிட்டிஷ்காரர்கள் அபினி வாணிபத்தை பொன்முட்டையிடும் வாத்து அப்படின்னு கருதுனாங்க. ஏன்னா சீன பணம் அவங்கள்ட்ட வரத்துக்கான ஒரே வழி அபினியா மட்டும்தான் இருந்துச்சு. அதனால பொன்முட்டையிடும் வாத்து அப்படின்னு கருதுனாங்க. 1833 கிழக்கிந்திய வணிக குழுவின் முற்றுரிமை முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரெனிவல் பண்ணலை. அபினி புகைக்கும் பழக்கத்தால் ஏராளமான குடும்பங்கள் சீரழிந்து போயிருந்தது. 1833 ஆண்டு வரை எடுத்த அரசின் முயற்சிகள் சீன அதிகாரிகளின் திறமையின்மை, ஊழல் இவைகளின் காரணமாக வெற்றி பெற முடியலை. எனவே அபினி பிரச்சனையை பற்றி பேரரசர் அவையில் விவாதம் நடைபெற்றிருக்கு. அடுத்து காண்டன் ஆணையர் லின்னின் செயல்கள். இதுக்கு என்ன முடிவு பண்ணலாம்? விவாதத்தின் முடிவில் காண்டன் ஆணையராக ஒரு சின்சியரான ஒரு மனுஷனாக போடுறாங்க. ஏன் உடனே போடுறாங்கன்னா 1838 அரசருடைய மகன் வந்து அபினி பழக்கத்தால் இறந்து போயிடுறாங்க. அதனால 38 லின் சேசு அப்படிங்கிறவரை காண்டனில் நடைபெற்ற கள்ளக்கடத்தல் அபினி வியாபாரத்தை கட்டுப்படுத்துறதுக்காக பதவியில் அமர்த்தப்பட்டார். அப்போ 1838 லின் சேசு பதவியில் அமர்த்தப்படுறாரு. எது? காண்டனில் நடைபெற்ற கள்ளக்கடத்தல் அபினி வியாபாரத்தை தடை செய்வதற்காக. இவர் வந்து தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரு. இவர் பல ஆணைகளை பிறப்பிக்கிறாரு. நீங்கள் வந்து இப்போவே நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன், உங்களுடைய அபினிகளெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒப்பந்த பத்திரத்தில் இனிமேல் இந்த மாதிரி விற்க மாட்டேன், கள்ளக்கடத்தல் மூலம் விற்க மாட்டேன், அபினியை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்திட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அபினியை ஒப்படைக்க சொல்கிறாரு. எதிர்காலத்தில் இது போன்ற வியாபாரத்தில் ஈடுபடுவது இல்லை அப்படின்னு உறுதிமொழி பத்திரத்திலையும் கையெழுத்து போட சொல்கிறாரு. அப்படி மீறினவங்களுக்கு அவங்களுடைய சொத்து பறிமுதல் பண்ணப்படும், அதையும் மீறி மரண தண்டனையும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் பயந்து போன பிரிட்டிஷ் கண்காணிப்பாளர் எலியட் அப்படிங்கிறவர் தன்னிடம் இருந்த 20,000 பெட்டிகளை, அபினி பெட்டிகளை ஒப்படைச்சிட்டாரு. ஆனால் எலியட் என்ன பண்ணிட்டாரு? உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட மறுத்து விட்டாரு. அதனால என்ன பண்ணுறாங்க? அந்த வணிக குழுக்கு போக வேண்டிய உணவு, தண்ணீர், பணிபுரிய வேண்டிய ஆட்கள் இது எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டுறாரு லின்சேசு. ஆங்கிலேயர்களுக்கு காண்டன் நகரில் வர்த்தக உரிமை தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ வந்து இதனால தான் போர் முண்டுச்சு, அபினினால தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது. அது உடனடி காரணம் முடிச்சுட்டு பார்த்துப்போம். உடனடி காரணம் கவுலூன் அப்படிங்கிற இடத்துல ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சீன கிராமவாசிக்கும், அந்த கவுலூன் எங்களா மக்காவோவில் இருக்குது, மக்காவோவுக்கு வராங்க. மக்காவோ காண்டன் மக்காவோ இது ரெண்டு தானே அவங்க புலங்குற இடம். கவுலூன் அப்படிங்கிற இடத்துல ஆங்கிலேயர்களுக்கும் ஒரு சீன கிராமவாசிக்கும் கை கலப்பில் கிராமவாசி கொலை செய்யப்படாது. ஒரு மதுபான கடையில் ஒரு பிரச்சனை. அதில் வந்து அவனுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சீன கிராமவாசியை கொண்டு போட்டுட்டானுங்க. லின் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு? யார்? நம்ம லின்சேசு தான் அதிகாரி. குற்றவாளியை சரணடையும்படி சொல்கிறாரு. ஆனால் எலியட் வந்து குற்றவாளி எங்கேயோ தலைமறைவாயிட்டான்னு பொய் சொல்லி காலம் தாழ்த்திடுறாரு. 1 மாதம் டைம் கொடுக்குறாங்க. லின், இந்த குற்றவாளியை நீங்கள் வந்து ஒப்படைக்கணும் 1 மாதத்துக்குள்ள அப்படின்னு நேரம் கொடுக்குறாங்க. அது வரைக்கும் எலியட் வந்து அந்த குற்றவாளியை ஒப்படைக்க மறுத்துட்டாரு. ரைட்டா? லின் மக்காவிலிருந்து பிரிட்டிஷ்காரர்களை வெளியேறும்படி நடவடிக்கை மேற்கொண்டாரு. அதனால போர் மூண்டுது. இப்போ இதற்கு இடையில 1840 1840 ஆங்கில பாராளுமன்றம் சீனாவுடன் போர் தொடுக்க அனுமதி வழங்கிருச்சு. சரியா? அப்போ இந்த போரை 2 பகுதிகளாக பிரிக்கலாம் அப்படின்னும். முதல் பகுதியில் 1840 ஆங்கிலேயர் காண்டன் நகரை தாக்கி பிடித்து கொண்டனர். யாங்ஸி நதிக்கரையின் முகத்துவாரத்தை அடைஞ்சிருக்காங்க. சரியா? இது வந்து தோல்வியின் காரணமாக லின்சேசு வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டு அந்த இடத்துக்கு சிவான் என்ற புதிய சீன அதிகாரி ஆங்கிலேயருடன் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. லின்சேசு வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டாரு. 1840 முதல் கட்டமாக ஆங்கில பாராளுமன்றம் சீனாவுடன் போர் தொடுக்க அனுமதி வழங்கின உடனேயே ஆங்கிலேயர்கள் வந்து காண்டன் நகரை தாக்கி பிடித்து கொண்டாங்க. யாங்ஸி நதிக்கரை கலிமுக துவாரம் வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க. ஆங்கிலேயர்கள் முன்னேறி வந்துட்டாங்க. தோல்வி, இப்போ சீனா தோல்வி அடைஞ்சிச்சு. அதனால லின்சேசு வந்து பதவி நீக்கம் பண்ணப்பட்டாரு. அடுத்து சிவான் அப்படிங்கிற புதிய சீன அதிகாரி ஆங்கிலேயருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனாலும்
பயனில்லை. அதனால போர் வந்து 2ஆம் கட்டத்துக்கு போணுச்சு. 2ஆம் கட்டத்தில் ஷிகான் அப்படிங்கிற சியான் அப்படிங்கிற அதிகாரி நியமிக்கப்பட்டார். கான்டன் அப்படிங்கிறது மறுபடியும் கைப்பற்றப்பட்டது 2ஆம் கட்டத்தில். நான்கின் நகரம் கைப்பற்றப்பட்டது. மஞ்சு பேரரசு. ஸோ இது எல்லாமே அவங்க ஆங்கிலேயர்கள் கண்ட்ரோலுக்கு போனோன்னா மஞ்சு பேரரசு ஆங்கிலேயர்களிடம் சமாதானம் கோரிடுச்சு. 1839 தான் முதல் கடல் போர் ஆரம்பிச்சிருக்கு. அதில் சீனா தோல்வி. 41 அகைன் வந்து கான்டன் நகர் கைப்பற்றப்பட்டது பிரிட்டிஷால். அது இல்லாமல் 5 துறைமுக பகுதிகள் ஆங்கிலேயர்கள் வசம் போயிடுச்சு. யாங்ஷி, நிங்போ, சுமாய், கிங், கியாங் அப்படிங்கிற 5 துறைமுகங்களும் ஆங்கிலேயர் பக்கம் போயிடுச்சு. யாங்சி நதியின் பெருமிடங்களும் ஆங்கிலேயர் பக்கம் போயிடுச்சு. அதனால வந்து சீனா வந்து சரண்டர் ஆகிடுச்சு. உடன்படிக்கை பண்ணிக்கலாம் அப்படின்னு முன் வந்து நான்கின் உடன்படிக்கை 1842 ஆகஸ்டில் முதல் அபிரிப்போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. இப்போ இந்த நான்கின் உடன்படிக்கை 1842 ஆகஸ்ட் 29 நடக்குது. நான்கின் உடன்படிக்கை 1842 ஆகஸ்ட் 29 சீனாவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில நடக்குது. முதல் அபினி போரின் மூலம் சீனாவானது மேலை நாட்டவர்களுக்கு திறந்து விடப்பட்டது. நான்கின் உடன்படிக்கையின் மூலம் தான் 1842 ஆகஸ்ட் 29. அது வரைக்கும் தெய்வீக பேரரசு என்ற சீனா இப்போ எல்லாருக்கும் புகலிடம் கொடுத்தது. ஹாங்காங் தீவு பிரிட்டனுக்கு கொடுக்கப்பட்டது. ஹாங்காங் தீவு பிரிட்டனுக்கு சீனா கொடுத்துருச்சு. அது இல்லாமல் 5 துறைமுகங்கள் கான்டன், ஆமோய், பூசவ், நிங்போ, ஷாங்காய் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. கோகாங் உரிமை ஒழிக்கப்பட்டது. கோகாங் உரிமை, வணிக உரிமை ஒழிக்கப்பட்டது. அது மூலியமாக தான் எல்லாரையும் தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற உரிமை ஒழிக்கப்பட்டது. குடிமக்கள் நேரடியாக அயல் நாட்டவருடன் வாணிபம் செய்யலாம் அப்படின்னு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பிற நாடுகளை சமமாக பார்க்கும் கோட்பாட்டை சீனா ஒப்புக்கொண்டுச்சு. ஆனால் அது நடைமுறைக்கு வரலை. கோடோ முறை அகற்றப்பட்டது. போய் 9 முறை உளுந்து மண்டிட்டு வணங்கி அதுக்கப்புறம் பேசுகிற முறை வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு. போர் இழப்பீடாக சீனா மொத்தம் $21 மில்லியன் பிரிட்டனுக்கு கொடுத்துச்சு. அந்த $21 மில்லியன் $6 மில்லியன் வந்து முன்பு கைப்பற்றிய அபினியோட மதிப்பு. $3 மில்லியன் சீனா வர்த்தக நிறுவனம் வந்து ஆங்கில வர்த்தகர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் தொகை $3 மில்லியன். நிறைய கடன் வாங்கி வச்சுட்டாங்க. அடுத்து இதில் $12 மில்லியன் வந்து போர் செலவாக கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் $21 மில்லியன் சீனா வந்து பிரிட்டனுக்கு இழப்பீடு தொகையாக கொடுக்கணும். கள்ளக்கடத்தல்களை ஒழிக்க ஆங்கிலேயர் சீனாவிற்கு உதவ வேணும்னு அப்படின்னு இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த அக்ரிமெண்ட்டோடு சேர்த்து 1843 அக்டோபர் 8 ஒரு துணை உடன்படிக்கையும் இங்கிலாந்து வந்து சைன் பண்ணிடுச்சு. அதுக்கு பேர் போக் உடன்படிக்கை. நீதித்துறையில் பிரிட்டிஷ் குற்றவாளிகள் பிரிட்டிஷ் நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்டாங்க. இதில் என்னன்னா அந்த கைப்பற்றப்பட்ட 5 துறைமுகங்களிலும் நீதிமன்றங்கள் நிறுவிக்கொள்ளும் உரிமை வந்து வழங்கப்பட்டது. போர்க்கப்பலை நிறுத்திக் கொள்ளும் உரிமையும் வழங்கப்பட்டது. ரைட்டா? அதனால் நீதித்துறையில் பிரிட்டிஷ் குற்றவாளிகள் பிரிட்டிஷ் நீதிமன்றங்களில் விசாரிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி 5 துறைமுகங்களின் நீதிமன்றங்கள் அமைச்சுக்க பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து இறக்குமதி வரி வந்து 13%லேருந்து 5% வரைக்கும் சராசரியாக குறைக்கப்பட்டிருக்கு. ஏற்றுமதி வரி வந்து 1.5% முதல் 10.25% வரை அதிகரிக்கப்பட்டிருக்கு. பிரிட்டிஷ் போர்க்கப்பல்கள் 5 துறைமுகங்களில் தங்க அனுமதிக்கப்பட்டிருக்கு. அபினி பற்றி இந்த உடன்படிக்கையில் எதுவும் குறிப்பிடாதனால அதுவே இன்னொரு போருக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த போக் உடன்படிக்கையிலையும் சரி நான்கின் உடன்படிக்கையிலையும் சரி அபினி பற்றி எதுவுமே குறிப்பிடப்படலை. சீனாவின் உட்பகுதிக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அயல்நாட்டவர்கள் சீனாக்குள்ளே வரத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க நேரடி வணிகம். ஆனால் சீனாவோட உட்பகுதிக்கு செல்ல அனுமதிக்கப்படலை. இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. தலைநகரில் தூதுவர் தங்க அனுமதி கிடையாது. தலைநகரில் பீக்கிங்கில் அயலவருக்கு தடை செய்யப்பட்ட பகுதியாகவே இருந்தது. அதான் ஃபர்பிடன் சிட்டியாகவே இருந்தது அப்படின்னு பார்த்தோம். தலைநகரில் தூதுவர் தங்க அனுமதி இல்லை. ஆங்கில தூதுவர் தங்கிறதுக்கு அனுமதி இல்லை. மஞ்சு அரசாங்கத்தின் மீது இருந்த நம்பிக்கை குறையலாயிற்று. மக்களுக்கு வந்து மஞ்சு அரசாங்கத்தின் மீது இருந்த நம்பிக்கை குறையலாயிற்று. ஐரோப்பியர்களை சீன சட்டங்கள் கட்டுப்படுத்தாது என்ற விலக்கு உரிமையும் பெற்றாங்க. அதாவது போக்கு ஆர்டிக்கல் நம்பர் 9 அது வந்து விலக்கு உரிமை. ஆர்டிக்கல் நம்பர் 9 வந்து விலக்கு உரிமை. இங்கிலாந்திற்கு சில சிறப்புரிமை வழங்கப்பட்டது. இது வந்து போக்கு ஆர்டிக்கல் நம்பர் 7. சில சிறப்புரிமைகள் 7, விலக்கு உரிமை 9.
5 துறைமுகங்களிலும் நீதிமன்றங்கள் நிறுவிக் கொள்வதற்கு உரிமை, போர்க்கப்பல் நிப்பாட்டுறதுக்கும் உரிமை வழங்கப்பட்டுச்சு. சீனாவின் இந்த நிலையை பயன்படுத்தி பிற ஐரோப்பிய நாடுகள் பல உடன்படிக்கைகள் செய்து கொண்டாங்க. அது என்னென்ன உடன்படிக்கை? முதல் அபிரி போருக்கு பின் சீனா செய்து கொண்ட உடன்படிக்கைகள் 1842 ஃபஸ்ட்டு 40 ஓகே 1842 ஆகஸ்டில் பிரிட்டிஷ் நான்கின் உடன்படிக்கை, 1843 பிரிட்டிஷ் போக் உடன்படிக்கை, 1884 ஜூலை 3 USA அமெரிக்கா நான்கியா உடன்படிக்கை. நான்கிங் அப்படின்னா பிரிட்டிஷோட செஞ்சு கொண்டது, நான்கியா அப்படின்னா அமெரிக்காவோட செஞ்சு கொண்டது. 1844 அக்டோபர் 24 பிரான்ஸு வாம்போவா உடன்படிக்கை செய்து கொண்டது. 1840 மார்ச் 20 பெல்ஜியம், நார்வே, ஸ்வீடன், போர்ச்சுகல் இவங்களாம் சீனாவோட உடன்படிக்கை செய்து கொண்டாங்க. இந்த நான்கின் உடன்படிக்கை 1842 ஆகஸ்ட் 29, போக்கு உடன்படிக்கை 1843 அக்டோபர் 8. இந்த 2 உடன்படிக்கைகளும் 1943 வரை நடைமுறையில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த நான்கின் உடன்படிக்கையின்படி திறக்கப்பட்ட துறைமுகங்கள் எது எது? இந்த இருங்க, பீக்கிங், இங்கே இருக்குது. கான்டன் துறைமுகம் இங்கே இருக்கா? இது தென்சீன கடல், தாய்லாந்து இருக்குது, வியட்நாம் இருக்குது. ஓகே, ஷாங்காய் இங்கே இருக்குது. ஆமோய் 2, ஆமோய், பூச்சோ 3, நிங்பூ 4, ஷாங்காய். ஓகேவா? இந்த தைவான் இங்கே இருக்கா? தைவானுக்கு ஒட்டி தான் 4மே. மஞ்சள் கடல். ஓகே, ஸோ இது நல்லா தெரியுது. எல்லாமே கடற்கரை ஓரப்பகுதி, துறைமுக பகுதிகள். ஓகே, இப்போ இந்த போரை பற்றின மதிப்பீடு. தென் சீனாவில் மட்டுமே வணிக உரிமை அளிக்கப்பட்டது. சீனாவுடைய நடுப்பகுதிக்கு உள்பகுதிக்கு என்ன பண்ணலை, உரிமை கிடையாது. பீக்கிங் நகரில் தூதரகம் அமைக்க தடை செய்யப்பட்டது. தூதுவர் தங்குறதுக்கும் அனுமதி கிடையாது, தூதரகமும் கிடையாது பீக்கிங்கில். அபினி வணிகம் பற்றி உடன்படிக்கையில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இதுதான் 2வது அபினி போனுக்கு காரணம்னு சொன்னோமா? ஓகே, தேங்க்யூ.